எனக்கு என்ன நடந்ததுன்னு தெரியணும், அவ்வளோதான் மதன். ராஜன், எனக்கு எக்ஸாக்டா அந்த டைம்ல என்ன நடந்ததுன்னு சொல்லுங்க. யார் இவரு? எதுக்கு இங்க வந்திருக்காரு? ரெண்டு பேரும் என்ன பேசிக்கிறாங்கன்னு தெரியலையே. ஆக்சுவலா அன்னைக்கு சித்த வைத்தியர் என் மனைவிக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்காக வீட்டுக்கு வரேன்னு சொன்னாரு. ஓகே. அதனால துளசி என் மனைவியை ரெடி பண்ணி வீல் சேர்ல உட்கார வச்சிருந்தா. அவர் வரத்துக்கு கொஞ்சம் டைம் இருந்ததுனால ஒரு ரிலாக்ஸேஷனுக்காக துளசி என் மனைவியை வீல் சேர்ல வச்சுட்டு தள்ளிட்டு போனோம். அப்போ துளசிக்கு ஃபோன் வந்துச்சு. வீல் சேரை லாக் பண்ணிட்டு ஃபோன் பேச போயிட்டான். ஆனால் லாக் ஆட்டோமேட்டிக்காக ரிலீஸ் ஆகி சேர் மூவ் ஆயிடுச்சு. அதனால என் மனைவி இறந்துட்டாங்க. நடந்து முடிஞ்ச விஷயத்த பத்தி சம்பந்தமே இல்லாம இப்ப ரீவைண்ட் பண்ணிட்டு இருக்காரு. என்ன ஏதுன்னு தெரியலையே. சரி, பக்கத்துல போய் நைஸா விசாரிச்சு பாப்போம். கனகா, போய் காஃபி எடுத்துட்டு வா. ம், சரிங்க மாமா. எக்ஸாக்டா இதுதான் மதன் நடந்தது. ஓ, ஆ, மாமா சார் யார் மாமா? இவர் பேர் மதன், என்னோட ஃப்ரெண்ட். கிரைம் பிரான்ச்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. ம், பைரவி இறந்தது ஆக்சிடென்ட் இல்லைன்னு விஸ்வா நம்புறான். அதுவும் துளசி தான் கொலை பண்ணான்னு நம்புறான். துளசி கண்டிப்பா கொலை பண்ணிருக்க மாட்டான்னு எனக்கு தெரியும். ஒருவேளை விஸ்வா நம்புற மாதிரி பைரவியோட டெத் ஆக்சிடென்ட்டா இல்லாம கொலையா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்தா யார் பண்ணிருப்பாங்கன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இவரை கூட்டிட்டு வந்திருக்கேன். ம். அப்படி கொலையா இருந்து உண்மையான குற்றவாளி யாருன்னு கண்டுபிடிச்சிட்டா விஸ்வாவுக்கு துளசி மேல இருக்கிற கோபம் போய் ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்துருவாங்க. அதனாலதான். சரிங்க மாமா, நீங்க பேசிட்டு இருங்க, நான் காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன். ம், சரி போ. ராஜன், நீங்க சொல்றதை வச்சு பார்க்கும்போது எனக்கு ஒரு இடத்துல டவுட் வருது. எங்க டவுட் வருது? ஆட்டோமேட்டிக்கா லாக் ரிலீஸ் ஆயிடுச்சுன்னு சொன்னீங்க இல்லையா? ஆமா. வீல் சேர்ல உள்ள லாக் அவ்வளவு சீக்கிரம் ரிலீஸ் ஆகாது ராஜன். அப்படி இருக்கும்போது யாராவது அதை ரிலீஸ் பண்ணிருப்பாங்களோன்னு எனக்கு தோணுது. நாம அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல பார்த்தா இது கொலையா இல்ல ஆக்சிடென்ட்டான்னு ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். அது மட்டும் இல்ல, அன்னைக்கு அந்த இடத்துல ஆமா மதன். கொடு. என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரி பதட்டமா இருக்க? ஆ, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மாமா, நான் நார்மலா தான் இருக்கேன். என்னாச்சு மாமா? என்ன கணக்கா காஃபில இவ்வளவு சர்க்கரை போட்டு வச்சிருக்க? ஐயோ, சக்கரை அதிகமாயிடுச்சா?
சாரி மாமா, தெரியாம போட்டுட்டேன். கொடுங்க மாமா, நான் போய் வேற போட்டு எடுத்துட்டு வந்துடுறேன். அம்மா இருக்கட்டும்மா, பரவாயில்ல, வேண்டாம். ம். ராஜன், ஆ? வாங்க வெளியில போய் பேசுவோம். ம். ஆமா, அவங்க யார் ராஜன்? அவ பேர் கனகா. என் பையனுக்கு கனகாவை தான் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு என் மனைவி ஆசைப்பட்டான். ஆனா இப்படி ஓகே, சரி வாங்க போலாம். ஏய், என்ன கனகா, ஏதோ ஒரு மாதிரியா இருக்க? ஒன்னும் இல்ல சின்னத்த. இல்லையே, உன்னை பார்த்தா ஏதோ பதட்டமா இருக்கிற மாதிரி தெரியுது. எதையாவது பார்த்து பயந்துட்டியா? அதெல்லாம் ஒன்னும் இல்ல சின்னத்த. என்னடி இது, காஃபி எல்லாம் அப்படியே இருக்கு? எப்படி எப்படி? நீ டேலண்ட் ஆனவன், நல்லவன், நான் அறிவு கட்டவனா? நான் யூஸ்லெஸ்ஸா? துளசி, உனக்கு இருக்கடி. எக்ஸ்கியூஸ் மீ சார். May I come in, sir? என்ன? ஃபைல்ல சைன் வாங்கணும். எக்ஸ்கியூஸ் மீ சார். ஃபைலை பார்த்து நீங்க அப்ரூவல் சைன் பண்ணி கொடுத்துட்டா மேனேஜர் கிட்ட நான் சப்மிட் பண்ணிடுவேன். ஃபைலை பாருங்க சார். டேட்டாவும் இவ்வளவுதான் சார். என்னது இது? டேட்டா சார். இதுக்கு பேரு டேட்டாவா? நீங்க கோபப்பட்டு அதுக்கு சத்தம் போடுறாருன்னு. உனக்கெல்லாம் டேட்டாவை எப்படி ப்ராப்பரா சப்மிட் பண்ணணும்னு தெரியுமா தெரியாதா? ஸ்கூல் பசங்களோட ரெக்கார்டாவது நல்லா இருக்கும், அதை விட கேவலமா கொண்டு வந்துரு. ஓ, போய் ஒழுங்கா ரெடி பண்ணி எடுத்துட்டு வா போ. ம். எல்லாம் கரெக்டா தானே இருக்கு. எதுக்கு கத்துறாரு? சரி, போய் கொடுத்து பாப்போம்.
எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணிட்டியா? ம். ஹலோ, ஒரு தடவை சொன்னா புரியாதா உனக்கு? வேலை பார்க்குற இன்ட்ரெஸ்ட் இருக்கா இல்லையா? ஏன் சார், என்ன ஆச்சு? என்ன என்ன ஆச்சா? என்னது இது? ஆ, என்னது இதுன்னு கேக்குறேன். இதெல்லாம் இப்படிதான் வருமா? ஆ, இதெல்லாம் இப்படிதான் வருமான்னு கேக்குறேன். நீங்க எதுக்கு வர? வேலை பார்க்க வரியா இல்ல சும்மா வீட்ல இருக்க முடியாம வந்துட்டு போறியா? உன்னோட ஒர்க்ல ஒரு பிடிப்பே இல்ல. ஏதோ கடமைக்கு செஞ்சுட்டு வர மாதிரி இருக்கு. இங்க பாரு, எனக்கு ஒவ்வொன்னுக்கும் கொட்டேஷன் வேணும், புரியுதா? கொட்டேஷன்னா அப்படியே எடுத்துட்டு வந்து போடக்கூடாது. ப்ராப்பரா கொட்டேஷனை ரெடி பண்ணி ஃபைல் போட்டு கொண்டு வரணும், புரியுதா? போ போ. என்ன துளசி, எதுக்கு விஸ்வாசர் உன்னை கத்திட்டு இருக்காரு? ஆமா துளசி, நானும் அவரை நோட் பண்ணிட்டு தான் இருக்கேன். உங்க விஷயத்துல அவர் ரொம்ப கடுப்பாகிறாரு. ஆமா துளசி, நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன். உங்களை பார்த்தாலே அவருக்கு பிடிக்க மாட்டேங்குது, வேணும்னே பண்றாரு. அவரு என்ன வேணாலும் பண்ணட்டும், நாம நம்ம வேலையை திருப்தியா பார்ப்போம். என்ன இப்படி சொல்றாங்க? ம்ஹும். சரி வா. என்ன இது? 25 ரூபாய். அது தெரியுது, எதுக்கு இதுல வச்சிருக்க? உங்களுக்கு கொடுக்கதா சார்? எடுத்துக்கோங்க. ஷேர் ஆட்டோல வந்த ஸ்பேர். நான் கொடுக்க வேண்டியதா? இன்னும் கொடுக்கலன்னு தானே இப்படியெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க. ப்ளீஸ் எடுத்துக்கோங்க. சைன் போடுங்க. ம். மூர்த்தி சார், நான் சொல்றதை மட்டும் செய்யுங்க. ஓகே சார். ஸ்பாட்டுக்கு 25 எஸ்கார்ட்டை உடனே அனுப்புங்க. அப்பதான் பிரச்சனை கிளியர் ஆகும். சார், 25 எஸ்கார்ட் அவசியமா சார்? பிரச்சனை பெருசாகிறதுக்கு முன்னாலேயே முடிச்சாகணும். அதனால அதிகம்லாம் யோசிக்காம 25 எஸ்கார்ட்டை அனுப்புங்க. ஓகேயா? ஓகே சார். ஓகே. என்ன இது? 25 ரூபாய். நான் கொடுக்க வேண்டியதுதான். இன்னும் கொடுக்கலன்னு தானே இப்படியெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க.
விஸ்வா எப்படா வந்த? இப்பதான்ப்பா. உட்காரு. உங்ககிட்ட பேசிட்டு போலாம் தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். என்னப்பா? இன்னைக்கு தேதி 25. நான் 26ஆம் தேதி கான்ஃபரன்ஸுக்கு வேலூர் போறேன். 28ஆம் தேதி தான் வருவேன். அது என்ன இன்னைக்கு 25ன்னு சொல்லி ஆரம்பிக்கிறீங்க? நாளைக்கு போயிட்டு 2 நாள் வந்தாரன்னு சொல்ல வேண்டியதானே? ஏன்டா இப்போ இதுக்கு போய் கோவப்படுற? எங்களுக்கு டேட் மென்ஷன் பண்ணி தான் கான்ஃபரன்ஸே சொல்லுவாங்க. அதுதான் உங்ககிட்ட சொன்னேன். இப்போ என்ன அதுக்கு? சரி, நாளைக்கு காலையில் நான் சீக்கிரமா கிளம்பணும். நான் போய் தூங்குறேன். நீ போய் சாப்பிட்டு தூங்கு. ம். மாமா, என்னாச்சு மாமா? ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? ஒன்றும் இல்லை கனகா. சரி மாமா, வாங்க சாப்பிடலாம். இல்லை எனக்கு பசிக்கல, நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன். ம், சரிங்க மாமா. மாமா, நைட்ல லவ் சாங் எல்லாம் போடுவாங்கல்ல, அந்த சேனல் நம்பர் என்ன? ஆ, 25. 25ல தான் லவ் சாங் எல்லாம் போடுவாங்க. மாமா, இந்த 25வது நம்பர்ல உள்ள சேனலை ஃபேவரட்ல செட் பண்றது எப்படின்னு சொல்லுங்க மாமா. சொல்லுங்க மாமா. அப்பப்ப 25 இல்ல 125ன்னு டவுட் வந்துருது. இதுல எப்படி செட் பண்றது? ஏய் உன்ன என்னாச்சு மாமா? ஏன் இப்படி டென்ஷன் ஆகுறீங்க? 25வது சேனல்ல லவ் சாங் எல்லாம் போடுவாங்க. ஃபேவரட்ல செட் பண்ணி தாங்கன்னு தானே கேட்டேன். நான் என்ன நிலைமையில இருக்கேனே தெரியாம லவ் சாங் கேக்குதா உனக்கு? லவ் சாங் உன்ன ஐயோ மாமா, அடிக்காதீங்க. ஹாய் நேயர்களே, வணக்கம். இன்னைக்கு ஆக்டர் துருவ் விக்ரமோட 25th பர்த்டேக்கு இந்த சாங் அவருக்காக நாங்க டெடிகேட் பண்றோம். ஹாப்பி பர்த்டே துருவ் விக்ரம். ஆ 25 ச்சே. அம்மா நான் கிளம்புறேன். ரெடி. இந்த
இது என்னுடைய லஞ்ச். இது ரெண்டும் என்னம்மா? அது கேரட் அல்வா துளசி. கேரட் ஹல்வாவா? ஆமா. என்னம்மா திடீர்னு? ஒண்ணும் இல்லடி, சும்மா செஞ்சு கொடுக்கணும்னு தோணுச்சு, அதான். செஞ்சு கொடுக்கணும்னு தோணுச்சு, ஓகே. அது எதுக்கு 2 பாக்ஸ்ல கொடுக்கற? ஒண்ணு உனக்கும் உன் கூட வேலை பாக்குறவங்களுக்கும். அப்புறம் இன்னொன்னு? இன்னொன்னு சொல்லுமா. இன்னொன்னு யாருக்கு? விஸ்வாவுக்கு சின்ன வயசுல இருந்தே கேரட் அல்வானா ரொம்ப பிடிக்கும். அப்படி விரும்பி சாப்பிடுவான். அதுவும் நான் செய்யற கேரட் அல்வானா அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். அம்மா, உன் பிளான் எனக்கு நல்லா புரிஞ்சிருச்சு. இந்த பாக்ஸ் உன் பையனுக்கு தானே? ஆமா துளசி. அம்மா, விஸ்வாவும் என் கூட தான் வேலை பாக்குறான்னு நான் உன்கிட்ட சொல்லவே இல்லையே. உனக்கு எப்படி தெரியும்? அண்ணன் சொன்னாரு. ஓஹோ, எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சா? தெரிஞ்சிருச்சு. போய் குடு. என்னால முடியாதுமா. ஏண்டி? அம்மா, நான் போய் கொடுத்தா அவன் கேவலமா பாப்பான், வாங்கிக்கவும் மாட்டான். அதெல்லாம் வாங்கிப்பான். போய் குடு. எதை வச்சு சொல்ற? புள்ளைய பத்தி அம்மாவுக்கு தெரியாதா? கேரட் அல்வானா அவனையே மறந்துடுவான். நீ போய் குடு, அவன் வாங்கிப்பான். புடி. யோசிக்காதடி. அவனுக்கு கேரட் அல்வா செஞ்சு கொடுத்து ரொம்ப வருஷம் ஆச்சு. நான் ஆசையாசே செஞ்சிருக்கேன். போய் குடுறி. என்னதான் இருந்தாலும் பையன் மேல இருக்கிற பாசம் போகாதுல. சரி, குடுக்குறேன். தேங்க்ஸ். துளசி. என்னம்மா? மறக்காம கொடுத்துடுறீ. ஐயோ, நான் ஆபீஸ் போனதும் வேலையா அவன்கிட்ட கொடுத்துறேன், ஓகேவா?